படுவோம் இந்த விலைசார்கள் நிகழ்ச்சி காண்றது இன்னொரு மேல் இருக்கு கீழ்த்துண்டு மேல் துண்டு. அப்ப 50 புல் வந்து 50 நடுவில் உங்களுக்கு தெரியும் 25 என்னென்ன விலைசார்கள் நிகழ்ச்சி உண்டு. அப்ப இந்த ஏ புள்ளிய நிகழ்ச்சி கேட்டான்னு சொல்லியிருந்தாங்க. கீழ்த்துண்டு எவ்வளவு? கீழ்த்துண்டு 20. அப்ப கீழ்த்துண்டு போடைக்கப்போ -20. மேற்துண்டு எவ்வளவு? மேற்துண்டு மேற்துண்டு 20ல இருந்து 50 கழிச்சிங்க. 20ல இருந்து 50 கழிச்சிங்கண்டா 30 வரை போற வெடினீங்கள் என்று சொன்னா சைவரசம் 20 -0 6 வரை போகும். ரைட் -0 6 வரை போகும். இந்த மெத்தட கொஞ்சம் என்ன செய்யுங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஃபைனல் எக்ஸாம் இந்த முறை வரும். போன முறை வருமானு சொன்னா அது வரையில இந்த முறை சம்டைம் என்ன செய்யலாம் உங்களுக்கு கேட்டு விடலாம். விலைசார்கள் நிகழ்ச்சியில புள்ளி நிகழ்ச்சி கேட்டாச்சு, வில் நிகழ்ச்சி கேட்டாச்சு. இந்த முறையில உங்களுக்கு காணிக்க தெரியுது சொல்லுவோம். இல்ல நீங்க மேக்ஸ் படிச்சிருந்தா மேக்ஸ் படிச்சாக்களை கிடைக்கிறது சொல்றது டேன் டீட்டான்னு சொல்றேன். டேன் டீட்டா மெத்தட்ல காண்றது. இதே மாதிரி இல்ல இடம்பல் நிகழ்ச்சிக்கும் இருக்குது. நான் பேப்பர் செய்து விட்டு நான் ஒரு எம்சி கேள்வியில இந்த கேள்வி நிகழ்ச்சிக்கு எப்படி காண்றது, நிரம்பல் நிகழ்ச்சிக்கு எப்படி காண்றதுன்னு சொல்லி தந்தேன். நிரம்பல் நிகழ்ச்சி படிக்க பார்ப்போம். இதே ஒரு நோட் பண்ணி கொள்ளுங்க, மிக மிக முக்கியம். ரைட் ரைட் அடுத்தது கவனிக்க முடியாது. ரைட் அடுத்த கவனிப்போம். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின வகைகள் அதை பற்றி கலைக்க போறேன். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சின வகைகளையும் அந்த நுகர்வோன் செலவையும் சேர்த்து சொல்ல போறேன். வரையா கவனிப்போம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சின வகையையும் நுகர்வோன் செலவையும் சேர்த்து சொல்ல போறேன். எல்லாரும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை முதல் பார்த்துட்டு நுகர்வோன் செலவு ஒரு அட்டவணை பா. விலைசார் கேள்வி நிகழ்ச்சின வகைகள் எத்தனை? விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள் எத்தனை? 5. அப்ப நெகிழ்ச்சி எத்தனை? நெகிழ்ச்சி எத்தனை? அதாவது நீங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாடி என்ன சந்தேகம்னு சொன்னேன். நீங்கள் படித்துக் கொண்டே என்ன செய்யறீங்க, இன்னும் எழும்பாமலே கிளாஸ்ல அட்டென்ட் பண்றீங்கன்னு எனக்கு ஒரு டவுட். ஒன் பண்ணிட்டு என்ன செய்யலாம், பக்கத்துல வச்சுட்டு இருக்கலாம். அதுக்கேற்ற படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா மெத்தட் ஒன்று இருக்குது சொல்றது. அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சின வகைகள் வந்து 5. பிஇடி இந்த வகை, பிஇடி என்று சொல்றது வகை. சில பேர் பிஇடி எப்படி போடணும் அதுவும் சரி, ஒரு முதலாவது காணி போகணும். பிஇடி ஒன்றுக்கு கூட விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது நெகிழ்வுள்ள கேள்வி, நெகிழ்வுள்ள கேள்வி. ரைட் ஒன்று கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது நெகிழ்வுள்ள கேள்வி. நெகிழ்வுள்ள கேள்வி. ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நெகிழ்வுள்ள கேள்வின்னு சொன்னா என்னண்டா உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா காணும். மற்றவைகள் மாறாத நிலையில விலையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதத்தை விட தொகையில் ஏற்பட்ட மாற்ற வீதம் பெருசா இருக்கு. பெருசு விலையில் ஏற்பட்ட மாற்ற வீதத்தை விட தொகையில் ஏற்பட்ட மாற்ற வீதம் பெருசு. அதான் ஒன்று கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. ஒன்று கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி விலை 20 வீதம் என்று சொன்னால் இவர் வந்து 30 வீதம். இவர் 20 வீதம் என்று சொன்னா இவர் 30 வீதம். 20 வீதம் இவர் 30 வீதம். ரைட் அதான் ஒன்று கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. பாப்போம். இந்த ஒன்று கூடிய ஒன்று கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின கோடு எப்படி இருக்கான்னு போனா சரிவு குறைந்த கேள்விக்கோடு. சரிவு குறைந்த கேள்விக்கோடு கவனிப்போம். நீங்க என்னண்டா இப்படி யோசிக்கணும்னு சொன்னா சரிவு குறைந்த கேள்விக்கோடு நாங்கள் ஒரு என்ன செய்ய போறோம்னா பார ஊதியில என்ன செய்ய போறோம், பார ஊதியில என்ன செய்ய போறோம், இப்படி வச்சா நாங்க பொருட்களை என்ன செய்யலாம், ஏத்தலாம். இப்படி வச்சா பொருட்களை ஏத்தலாது, இப்படி வச்சா தானே பொருட்களை ஏத்தலாம், இப்படித்தான் பொருட்களை ஏத்தலாம். இதுதான் ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. நாங்கள் இலவாக பொருட்களை ஏற்றுறதாக இருந்தால் அது சரிவு குறைந்ததாக இருக்க வேண்டும். இப்ப மாடிப்படிக்க பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஸ்டெப் ஏறுறன்னு சொல்லி பார்த்தாலும் அது என்னவா இருக்கணும், சரிவு குறைஞ்ச குத்தனை இருந்தா ஏறுவது கஷ்டம். சரிவு குறைந்ததா இருந்து கூட்டிக்கொண்டு போனா தான் எங்கள் இலவா இருக்கும். அதே யோசியுங்கோ. இதுக்கு அந்த கேள்விக்கோடு தான் வரப்போம். அப்ப சரிவு குறைந்த கேள்விக்கோடு, சரிவு குறைந்தது இது விலை, இது தொகை. சரிவு குறைந்தது ஒரு பயிற்சி ஒன்று செய்வோம் பிள்ளைகள் கவனிக்கணும். இந்த சரிவு குறைந்த கேள்விக்கோடுக்கு விலை வந்து 10 12, விலை வந்து 10 12.
விலை வந்து 10 விலை வந்து 10 கியூடி வந்து 150 150. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுல விலை சார் கணிங்க விளங்கா சொல்றது 10,000 விலை 10,000 தொகை வந்து 100, 12,000 50. இந்த பகுதியில என்ன விலை சார்கள் நோக்கி வருதுன்னு கணிங்க. இந்த பகுதியில என்ன விலை சார்கள் நோக்கி வருதுன்னு கணிங்க. ஏலையும் பிலையும் நெகிழ்ச்சி வருவா கணிங்க இருக்கா. இல்ல ஏ கணிங்க, இதை மட்டும் கணிங்க, இதை மட்டும் மேலான மட்டும் இதே பகுதியை மட்டும் இதே பகுதி மட்டும் -10.5. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று கூடவா தான் இருக்க போதும். அப்ப நெகிழ்ச்சி எப்படி காண்றது? நெகிழ்ச்சி எப்படி காண்றது? பீடி சமன் டெல்டா கியூடியின் டெல்டான்றது மாற்றம். டெல்டா கியூடிங்கள் பி தர பிங்கள் கியூடி. டெல்டா கியூடி எவ்வளவு? -50. ஏன்னா கீழே இருந்து மேல கிடைக்கிறோம், -50. டெல்டா பி எவ்வளவு? 12ல இருந்து 10 போனா எவ்வளவு? 12ல இருந்து 10 போனா 2. விலை எவ்வளவு? 10. தொகை எவ்வளவு? 100. பிரிச்சு விட்டீங்களா -10.5 வரும். இப்ப நீங்க பாத்தீங்களா இந்த பகுதியில் என்ன வரப்போகுது? -10.5. -10.5 சொன்னால் நீங்க தெளிவா இருக்கணும். ஒன்றுக்கு கூட. இதுக்கான காரணம் என்னண்டா, விலை மாற்ற விதத்தை விட தொகை மாற்ற விதம் பெருசு. அது ஒன்று தெரியும். இந்த கேள்விக்கோடு என்ன இருக்க போகுது? சரிவு குறைந்த கேள்விக்கோடு. எப்போதும் சரிவு குறைந்த கேள்விக்கோடு. சரிவு குறைந்த கேள்விக்கோடு என்றபடியா தான் ஒன்று கூடவா இருக்கு. அது சில மென்சாய்வான கேள்விக்கோடு சொல்லுவார்கள். மென்சாய்வான கேள்விக்கோடு. அப்ப இது கவனிக்கோணும். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை வச்சோம் பண்டங்களை வகைப்படுத்தலாம். ஒன்று கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி இருக்குண்டா அது என்ன பண்டம்னு சொன்னாங்க. நோட் பண்ணுவீங்க. ஆடம்பர பண்டம். கவனிங்கோ, இந்த ஆடம்பர பண்டத்தை வடிவா யோசிங்கோ. இப்ப தங்கத்தின் விலை எவ்வளவா இருக்குதுன்னு சொன்னா 2,60,000 ரூபாயை தொடுமன்னு சொல்லியிருக்காரு. 2,60,000 ரூபாய் வெறுமனு சொல்லியிருக்கிறார்கள் லாஸ்ட் மந்த்ல. இப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்ப ஒரு 20,000 அது இந்த விலை குறையுதுன்னு சொன்னால் அதை கொள்ளளவு செய்ய போற தொகை கூடும். 20% குறையுது. அதை கொள்ளளவு செய்யற தொகை வந்து 30% அதிகரிக்கும். ஏன்னு சொன்னால் அது ஆடம்பர பொருட்கள். இதே பாருங்க, இந்த அத்தியாவசிய பொருட்கள் என்று சொன்னால் விலையில கவனிங்க, விலையில வந்து பெரிய மாற்றம் இல்லை, பெரிய இருந்தாலும் தொகை வந்து என்ன செய்ய போகுது? சிறிய அளவு மாற்றமா தான் இருக்க போகுது. ஏனென்று சொன்னால் அது விலை கூடினான குறைஞ்சான அந்த பொருளை கட்டாயமாக என்ன வேண்டும்? நாங்கள் வேண்ட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. இந்த மாதம் கூட வாங்கிட்டோம், அடுத்த மாதம் குறை. அப்ப அது ஒன்றுக்கு குறைந்த விலை சார்கள் நிகழ்ச்சி, அது வேறு. ஆனா இதுக்கு சிறந்த உதாரணம் தங்க நகை ஆபரணங்கள், ஆடம்பர பொருட்கள் தான் ஒன்றுக்கு கூடிய விலை சார்கள் நெகிழ்வுள்ள கேள்வி. அப்ப நான் இந்த ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில கலைக்க வேண்டிய விஷயம் நம்பிதான். உங்களுக்கு ஆடம்பர பண்ண வந்து விளங்கணும், சரிவு குறைந்த கேள்விக்கோடு ஒன்று தெரியணும். சரிவு குறைந்த கேள்விக்கோடு. அப்ப இது எப்படி இருக்குன்றது என்ன காரணம்டா, விலை மாற்ற விதத்தை விட தொகை மாற்ற விதம் பெருசு. இவ்வளவு தெரிஞ்சா காணும். அடுத்த இதை விட நான் முன்னுக்கு படிப்பிச்சது கீழ்த்துண்டின் கீழ் மேல் துண்டு. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி காண்றது கீழ்த்துண்டின் கீழ் மேல் துண்டு. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ரைட். அடுத்ததை கவனிப்போம். ஒன்றுக்கு குறைந்த விலை சார்கள் நிகழ்ச்சி. ஒன்றுக்கு குறைந்த விலை சார்கள் பீடின பெறுமதி என்னவா இருக்க போகுது? பீடின பெறுமதி ஒன்று குறைவு அல்லது நெகிழ்வற்ற கேள்வி. நெகிழ்வற்ற கேள்வி என்ன எப்படி இருக்க போறாருண்டா, விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் சின்னன். விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் சின்னன்டா. இவர் 20% சொன்னாங்க, இவர் வந்து 10%. இவர்ல வார 20% மாற்றம் அல்லது தாக்கம் இவரை 10% தான் மாற்றும். இது வந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு பொறுத்து. அத்தியாவசியமான பொருள் உங்களுக்கு தெரியணும். இந்த சாதாரண பண்டங்கள் 2 உண்டு. ஆடம்பர பண்டம்
அடுத்தது அத்தியாவசிய பண்டம். அத்தியாவசிய பண்டம். அதுல ஆடம்பர பண்டம் நெகிழ்வுள்ள கேளிகளை போடும், இது நெகிழ்வற்ற கேளிகளை வரப்போம். அப்ப இந்த இந்த கேள்விக்கோடு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் சரிவு கூடிய கேள்விக்கோடு. புத்தகத்துல சரிவு கூடிய கேள்விக்கோடு. சரிவு கூடிய இதுக்கு ஒரு பயிற்சி செய்து பார்ப்போம். ரைட், இதுக்கு ஒரு பயிற்சி 10 20 ரைட். பி வந்து 10 20 175 175 நிறுவி பாருங்க தெரியும். 10க்கு எவ்வளவு? 100. 10க்கு 100. 20க்கு 75. இதுல ஒரு நெகிழ்ச்சி காணும். ஏ புள்ளியில நெகிழ்ச்சி ஒரு காணும். ஏ புள்ளியில் நெகிழ்ச்சியை காண்க. கண்டிங்களா? ஏ புள்ளியில நெகிழ்ச்சி. அப்ப ஏ புள்ளியில எப்படி நெகிழ்ச்சி காணுவீங்கன்னு சொன்னா இதுல புள்ளி நெகிழ்ச்சி எல்லாம் காணலாம். நடுவுல காண்ற இடம் வில் நெகிழ்ச்சி. பிஏடி சமன் எப்படி வரப்போற? டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி பெற பியின் கீழ் கியூ. டெல்டா கியூடி எவ்வளவு? 20ல இருந்து 10 கழிக்கும். 20ல இருந்து 10 போனா 10. இது 10, விலை 10. அங்க 20 மைனஸ் 25 பெற 10 கீழ் 100 மைனஸ் சைவரசம் 10 வரும். மைனஸ் சைவரசம் 10. பாத்தீங்களா ஏ புள்ளியில என்ன வர போற? இதுல குறைவு மைனஸ் சைவரசம் 10 ஒன்றுக்கு குறைவு. இதுக்கு என்ன ரீசன்டா? விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் சின்ன. அது என்ன பண்ணதுக்கு இருக்கும்? அத்தியாவசிய பண்டங்கள் இது காணப்படும். இதுல கலைக்க வேண்டிய விஷயம் கூட அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த பார்ப்போம். ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி. ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி அல்லது அலகு நெகிழ்ச்சி அல்லது ஒருமை கேள்வி நெகிழ்ச்சி. ஒன்றுக்கு பிஇடி சமன் ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி அல்லது அலகு நெகிழ்ச்சி. அலகு நெகிழ்ச்சின்னு சொல்லுவார். அல்லது ஒற்றுமை நெகிழ்ச்சி. ஒற்றுமை நெகிழ்ச்சி. கவனிக்கணும். இவர் என்ன சொல்றாருண்டா, என்ன சொல்றாரு? விலையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதமும் மற்ற விலையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதமும் கேள்வி தொகையில் ஏற்படுகின்ற மாற்ற வீதம் ஒன்றுக்கு ஒன்று சமன். இதுல 10 வீதம் மாற்ற வீதம் ஏற்படுது என்று சொன்னால் அதிக அளவான மாற்ற வீதம் தானாம் இந்த டெல்டா கியூடி மாற்ற வீதமாகும் இருக்கு. 10 வீதமா தான் விலை எவ்வளவு மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் தொகையும் மாறுமா. அதான் விலை ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எதோட சம்பந்தப்படுத்தி கேட்பானுண்டா? நுகர்வோன் செலவோட சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு கேள்வியை கேட்கக்கூடும். நுகர்வோன் செலவு பாருங்க. விலை கியூடி நுகர்வோன் செலவு. விலை வந்து 100. விலை வந்து 100. பண்ணுவார். விலை வந்து 10 20. விலை வந்து 10 20 100 200 100 10 20. இப்ப நுகர்வோன் செலவு காணும். இந்த பகுதியில என்ன நுகர்வோன் செலவு, இந்த பகுதியில என்ன நுகர்வோன் செலவு, ரெண்டு பகுதியிலேயே நுகர்வோன் செலவு என்ன? ஓகே, நான் போடுங்க. நுகர்வோன் செலவு எப்படி காணுவோம்? நுகர்வோன் செலவு எப்படி காணுவோம்? திருப்பி சொல்றேன், எனக்கு சந்தேகம். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி எப்படி படிக்கிறீங்கன்றதே எனக்கு ஒரு சந்தேகம். சில நீங்க போன வச்சுட்டு நித்திரியா போனீங்களா? சரி, ஓகே, 1-2 பிள்ளையா தொடர்ந்து போடுறீங்க. நுகர்வோன் செலவு எப்படி காணுவோம்டா? 10 to
200 என்னண்டா விலையை தொகையாள பெருக்க வாரது நுகர்வோன் செலவு, விலையை தொகையாள பெருக்க வாரது நுகர்வோன் செலவு. அப்ப நுகர்வோன் செலவு என்று சொன்னா எங்கட பக்கம் செலவாயிருந்தால் அடுத்த பக்கம் என்ன செய்யலாம், விற்பனையாளர் வருமானம். நுகர்வோன் செலவு விற்பனையாளர் வருமானம் மாறாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வர போற, 10ஆல பிரிக்கிறீங்க, 10ஆல பிரிக்கிறீங்க எவ்வளவு பெற போற 2000. இதுல 20ஆல பிரிக்கிறீங்கன்னு சொன்னா 2000. நுகர்வோன் செலவு மாறாது. எப்போது நுகர்வோன் செலவு மாறாது, இந்த அளவு நிகழ்ச்சி அல்ல ஒற்றுமை நிகழ்ச்சியின் போது நுகர்வோன் செலவு மாற்றம் அடையாது. நுகர்வோன் செலவு அளவு மாறாது. அப்ப நுகர்வோன் செலவு மாறாத காரணத்தினால நாங்கள் என்னென்ன வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த ஒற்றுமை நிகழ்ச்சி அல்ல அழகு சார் நிகழ்ச்சி இந்த கோடு எப்படி வரப்போகுதுன்னா செவ்வகாதி பரவலை, செவ்வகாதி பரவல். இது விலை, இது விலை, இது விலை, இது வந்து தொகை. அப்ப கேள்விக்கோடு எப்படி வரப்போகுதுன்னா செவ்வகாதி பரவலை. ஏனென்றா இந்த இடத்துலயும் நுகர்வோன் செலவு வரப்போ 2000 2000. நுகர்வோன் செலவு மாறாது. அப்ப விலை 10 ரூபாவாக இருக்க தொகை எவ்வளவு, தொகை 200. விலை வந்து 20 ரூபாய் கூடியிருக்க எவ்வளவு வரப்போ தொகை 100. இந்த இடத்துல என்ன, இது 2000 இது 2000. நுகர்வோன் செலவு என்ன செய்யவில்லை, மாற்றம் அடையவில்லை. அப்ப எந்த அளவான பொருளை வாங்கினாலும் அழகு நிகழ்ச்சியாக இருந்த விலை மாற்ற விதத்தும் தொகை மாற்ற விதம் சமன் என்று சொன்னால் நுகர்வோன் செலவு மாறா. அப்ப நீங்க எனக்கு இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் இதுல நிறுவனம் என்று சொன்னால் ஒன்றா காட்டணும்டா, புள்ளி நெகிழ்ச்சியை பயன்படுத்துவோமா வில் நெகிழ்ச்சியை பயன்படுத்துவோமா, புள்ளி நெகிழ்ச்சியா அல்லது வில் நெகிழ்ச்சியா, பியா ஏயா அரௌண்ட் சொல்றது, பியா ஏயா. நாங்கள் இதுல முதல்ல நிறுவி கொண்டு வந்த நாங்கள் நெகிழ்ச்சியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்த நாங்கள். ஆனா நாங்க எந்த இடத்துல நெகிழ்ச்சியை காணணும்னு சொன்னால் எந்த நெகிழ்ச்சியை பயன்படுத்துவோம், கடியா கவனிக்கணும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்று நிறுவுறதுக்கு எந்த நெகிழ்ச்சியை பயன்படுத்தணும்னா வில் நெகிழ்ச்சியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வில் நெகிழ்ச்சியை பயன்படுத்தினால்தான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நான் என்னென்று காட்டலாம், ஒன்று காட்டலாம். கவனிக்கணும். பிடி ஏ சமன் டெல்டா கியூடி இன் கீழ் டெல்டா பி தர P1 பிளஸ் P2 இன் கீழ் Q1 பிளஸ் Q2. அப்ப டெல்டா கியூடி எவ்வளவு 100 மைனஸ் 100, இது எவ்வளவு 10. சரி, இது ரெண்டும் கூட்டி நீங்க 30, அதை ரெண்டையும் கூட்டி நீங்க 300. வெட்டு 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 ரைட் வெட்டு. மூன்றின் கீழ் மைனஸ் 3 3. எப்போதும் மைனஸ் 1, எப்போதும் கவனிக்கணும், எப்போதும் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மைனஸ் எல்லாம் பெறும். ஏனென்றா விலைக்கும் தொகைக்கும் முடியல என்ன உணர்வு, எதிர்கணிய ரீதியான விலைக்கும் தொகைக்கும் முடியல என்ன உணர்வு, எதிர்கணிய ரீதியான. அப்ப இந்த இது சம்பந்தமான கேள்வி எப்ப கேட்டாருண்டா 2015ஆம் ஆண்டு ஒரு எம்சிக்குல கேட்டாரு. அந்த எம்சிக்கு என்னட்டு பாப்போம். 2015ஆம் ஆண்டு ஒரு எம்சிக்கு கேள்வியில கேட்டார், இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகள் சம்பந்தமா எப்படி இருக்க போது அந்த ஒரு கேள்வியை போட்டுட்டு அதை இந்த இதனூடாக செய்யணுமா அந்த கேள்விய, அது நோக்கம் அதுதான். விளங்குதா, ரைட். இது பாருங்க என்னண்டா இது வலை எப்படி என்று இன்னும் கேட்கல. ஞாபகம் ஒரு செவ்வகாதி வர வலை என்ன காரணம் என்று சொன்னால், என்ன காரணம் என்றால் விலை மாற்ற விதமும் தொகை மாற்ற விதமும் சமனா இருக்கிறதால நுகர்வோர் செலவுகளும் மாற்றமடைவதில்லை. அதனாலதான் இந்த வலை செவ்வகாதி வர வலை. ரைட். ஓகே அபுல்யல், டவுட் இருக்கா? அழகு நிகழ்ச்சி விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உங்களுக்கு விளங்கி இருக்கு. மூன்றாவது ரைட். அடுத்ததை கவனிப்போம் பிள்ளைகள். ரைட். அடுத்த கவனிப்போம். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில கடைசிக்கு முதல் இருக்கிறது பீடு சமன் 0. பீடு சமன் 0. பீடு சமன் 0. இந்த பீடு சமன் 0 என்ன, பீடு சமன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கேள்வி வந்திருக்கு 2018ஆம் ஆண்டு எல்லாம் ஒரு கேள்வியை போட்டிருக்காரு. இந்த வருமான தொகையின் ஊடாக ஒரு கேள்வியை போட்டிருக்காரு. என்ன சொல்லுவோம், பூரண
நெகிழ்வற்ற கேள்வி, பூரண நெகிழ்வற்ற கேள்வி அல்லது பூச்சிய விலை சார் கேள்வி நிகழ்ச்சி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி என்று சொல்லலாம் அல்லது பூச்சிய விலை சார் கேள்வி நிகழ்ச்சி. அவரண்டா என்னண்டா கவனிக்கணும், இந்த விலை மாற்று வீதம் இப்படியும் இருக்கலாம், P1 P2. ஆனா தொகை மாற்ற வீதம் இல்லை. இந்த விலையில மாற்ற வீதம் ஏற்பட்டாலும் ஒரு 10% தொகை மாற்ற வீதம் பூச்சியமா இருக்கிறது. என்னவா இருக்க போகுது? பூச்சிய விலை சார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது பூரண நெகிழ்வற்ற கேள்வி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி. விலை மாற்ற வீதம் என்ன மாற்ற வீதம் ஏற்படலாம், ஆனா தொகை மாறக்கூடாது. பூச்சிய விலை சார் இதை நோமலா பாத்தீங்கன்னா சரி. அப்ப கவனிக்கணும், இந்த இடத்துல இது எதுக்கான கேள்வியா இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. இது எதுக்கான கேள்வியா வெறுமனே நீங்க நினைக்கிறீங்க? அது நிரம்பல் பக்கம் பார்த்தா விற்பனையாளர் பக்கம் இருக்குது. இப்ப பாருங்க, இது எதுக்கான கேள்வியா இருக்க போகுது? எதுக்கான கேள்வியா இருக்க போகுதுன்னு சொன்னா கவனிக்கணும், இந்த திரையரங்கில் உள்ள ஆசனங்களுக்கு கேள்வி ஏற்படுத்த போறோம். ஒரு படம் போகுதுன்னு சொன்னா அந்த திரையரங்குல உள்ள ஆசனங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்த போறோம்னு சொன்னார். 500 சீட் தான் அவைலபிளா இருக்குண்டா, 500 சீட்டுக்கு கேள்வி வந்துட்டு. ஆனா விலை எப்படியும் போகலாம். கேள்வி என்ன செய்யாது, மாறாது. மேக்சிமம் 500 தான். 500க்கு தான் அவ என்ன செய்யலாம், நுகர்வோர் வந்து கேள்வி ஏற்படுத்தலாம். இது நிரம்பல் பக்கம் பெறும், நுகர்வோரு கேள்வி ஏற்படுத்தலாம். இதை நாம் வச்சீங்கன்னா சரி. அப்ப பூச்சிய விலை சார் கேள்வி இதான் விடயம். விலை மாற்ற வீதம் ஏற்பட்டாலும் தொகை மாற்ற வீதம் ஏற்படாத சந்தர்ப்பத்தில் அதை சொல்லுவோம் பூரண நெகிழ்வற்ற கேள்வி அல்லது பீடி சமன் பூச்சியம். என்ன பூச்சிய விலை சார் கேள்வி நிகழ்ச்சி. இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது, ஞாபகம் வச்சிருங்கோ, இந்த முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி. முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி என்னத்துக்கு இருக்குமான்னு சொன்னா, எந்த சந்தை அமைப்பு இருக்குமான்னு சொன்னால் இந்த நிறைவோட்டி சந்தைக்கு இருக்கும். முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி யாருக்கு இருக்க போறாருன்னு சொன்னா, நிறைவோட்டி சந்தைகளுக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் அந்த விலை மாற்ற வீதம் அங்க வராது. தொகை மாற்ற வீதம் என்னத்தையும் என்ன செய்யலாம், விற்கலாம். என்னவும் விற்கலாம். ஏனென்றா அங்க ஓரணத்தன்மையான பண்டங்கள், பூரண பதிலீடான பண்டங்கள் 4ஆம் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அதை மென்ஷன் பண்ணித்தான் இந்த கோடு இங்கே அமையுது. பாருங்க, பீடி சமன் முடிவிலி அல்லது பூரண நெகிழ்வுள்ள கேள்வி. பூரண நெகிழ்வுள்ள பூரண நெகிழ்வுள்ள பூரண நெகிழ்வுள்ள கேள்வி என்றா பணிக்கோணம். விலை மாற்றம், விலை மாறாது. ஆனா தொகை என்ன செய்யலாம், மாறாது. விலை மாற்ற வீதம் இங்க 0. விலை மாற்ற வீதம் 0. தொகை மாற்ற வீதம் இந்த அளவாகவும் இருக்கலாம், ஏற்படலாம். 10 வீதம் ஏற்படலாம், தொகை மாற்ற வீதம் ஏற்படும். அதுதான் சொல்லுவோம் முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி அல்லது பூரண நெகிழ்வுள்ள கேள்வி. அப்ப கவனிக்கணும், முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி அல்ல பூரண நெகிழ்வுள்ள கேள்வி என்று சொல்லி நீங்க பாத்துட்டீங்க. இதுல நீங்க கொஞ்சம் ஞாபகம் படிக்கும், நுகர்வோர் மிகை 0 இருக்கும். கன்சியூமர் சர்ப்ளஸ் 0, நுகர்வோர் மிகை 0. எப்பொழுது இந்த முடிவிலி கேள்வி நிகழ்ச்சியின் போது நுகர்வோர் மிகை 0. இந்த விஷயத்தை தான் நோட் பண்ணி கொள்ளுங்க. பின்னுக்கு படிக்க நிறுவுவோம். ரைட், நுகர்வோர் மிகை படிக்க பார்ப்போம். ரைட், இது ஷார்ட் நோட்ஸ் வந்து முடிய போட்டு விடுறேன் டே பேட்ச் குரூப்ல. ரைட், நீங்க நோட் பண்ணீங்கன்னா சரி, ஷார்ட்டா தான் படிக்கணும், படிக்கிறது. ரைட் ரைட், அடுத்ததை கவனிக்கும் பிள்ளையாது. இந்த நெகிழ்ச்சிகளுக்கும் இந்த நுகர்வோன் செலவுகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அதை பார்த்தோம்னா சரி. இந்த நெகிழ்ச்சி கிட்டத்தட்ட முடியுது. இந்த நெகிழ்ச்சிகளுக்கும் நுகர்வோன் செலவுகளுக்கும் இடையிலான தொடர்பு. ரைட், அதுக்கு இந்த அட்டவணையை ஒரு நோட் பண்ணி வச்சீங்கன்னா சரி, உங்களுக்கு எம்சிக்கு செய்யறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ரைட், இந்த அட்டவணையை நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இதுல
இது நெகிழ்ச்சியின் வகை. நெகிழ்ச்சியின் வகை. நெகிழ்ச்சியின் வகை. Right? விலை மாற்றம். Right? விலை மாற்றம். விலை மாற்றம். விலை மாற்றம். Right? இது தொடர்பு. தொடர்பு. விலை மாற்றம் தொடர்பு. நுகர்வோன் செலவு. நுகர்வோன் செலவு இல்ல விற்பனையாளர் வருமானம் என்று கொடுக்கணும். இந்த அட்டவணை ஒரு நோட் பண்ணி கொள்ளும். ரைட்? நெகிழ்ச்சியின் வகை. ரைட்? இது என்ன தலையங்கம் சொன்னா நெகிழ்ச்சிக்கும் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கும் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கும் நுகர்வோன் செலவுகளுக்கும் இடையிலான தொடர்பு. நுகர்வோன் செலவுகளுக்கும் இடையிலான தொடர்பு. இந்த அட்டவணையை நோட் பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு இலவா இருக்கு. முதலாவது பார்ப்போம். நெகிழ்ச்சியின வகையில பிடி ஒன்றுக்கு கூட பிடி என்ன ஒன்றுக்கு கூட விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூடியது. விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூட சொன்னார் கவனிக்கணும். விலை அதிகரித்து என்று சொன்னால் விலை கூடிட்டு என்று சொன்னால் விலை கூடிட்டு என்று சொன்னால் நுகர்வோன் செலவு என்ன நடக்கும் என்று சொன்னால் சொல்லுங்க. நுகர்வோன் செலவுக்கு என்ன நடக்கும்? நுகர்வோன் செலவு அல்லது விற்பனையாளர் வருமானத்துக்கு என்ன செய்யும்? குறையும். நுகர்வோன் விலை கூடிட்டு என்று சொன்னால் நுகர்வோன் செலவு என்ன செய்யும்? குறையும். என்ன தொடர்பு என்று சொன்னால் எதிர் தொடர்பு. எதிர் தொடர்பு. எதிர் தொடர்பு. விலை குறைஞ்சது என்று சொன்னால் நுகர்வோன் செலவு என்ன செய்யும்? சொன்னால் கூடும். நுகர்வோன் செலவு கூடும். முதலாவது விளங்கிட்டா. அப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கும் நுகர்வோன் செலவுகளுக்கு முடியல. முதலாவது வீடி ஒன்று கூட வந்து சாரான்னு சொன்னாலே அங்க எது தொடர்பு இதற்கும் வேறுக்கும் எது தொடர்பு தான் இருக்கு. இரண்டாவது நிகழ்ச்சியில வகை என்னன்னு சொன்னால் இரண்டாவது நிகழ்ச்சியில வகை இரண்டாவது நிகழ்ச்சியில வகை என்னன்னு கவனிப்போம். பிடி ஒன்றுக்கு குறை. இங்க விலை கூடினால் நுகர்வோன் செலவு கூடும். விலை குறைஞ்சால் நுகர்வோன் செலவு குறையும். என்ன தொடர்பு? நேர்தொடர்பு. நேர்தொடர்பு. நேரான ஒரு தொடர்பை வெளிப்படுத்தும். இங்க நேர்தொடர். பிறகு அடுத்தது அடுத்தது பீடி சமன் உண்டு. விலைசார்கள் நிகழ்ச்சி உண்டு அல்லது அழகு நிகழ்ச்சி அல்ல ஒற்றுமை நிகழ்ச்சி. விலை கூடினாலோ விலை குறைஞ்சாலோ நுகர்வோன் செலவு என்ன செய்யாது? நுகர்வோன் செலவு மாற்றமில்லை. நுகர்வோன் செலவு மாற்றமில்லை. பூச்சிய தொடர்பு. பூச்சிய தொடர்பு. பூச்சிய மாற்றம். நுகர்வோன் செலவு மாறாது. விலைசார்கள் நிகழ்ச்சி ஒன்றா இருக்க நுகர்வோன் செலவு எப்பொழுதும் மாறாது. அடுத்தது பாருங்க. பீடி சமன் பூஜ்ஜியம். பீடி சமன் பூஜ்ஜியம். விலை அதிகரித்தாலோ விலை குறைந்தாலோ நுகர்வோன் செலவு என்ன செய்யும்? விலை அதிகரிக்க நுகர்வோன் செலவும் அதிகரிக்கும். இதுவும் என்ன செய்யும்? குறை. இதுக்கு நேர்தொடர்பு. நேர்தொடர்பு. ஆனா இன்னொன்று தெரியும் பிள்ளைகள் கவனிக்கணும். இந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. விலை அதிகரிக்கின்ற அதே சதவீதத்தை இது 10% அதிகரிக்கின்ற இவர் 10% அதிகரிக்கின்றாருண்டா அதே சதவீதத்தால நுகர்வோன் செலவும் அல்லது விற்பனையாளர் வருமானம் அதிகரிக்கும். அதிகரிக்கும் குறை. அதே இதாலதான் இங்க இந்த விலையில என்ன மாற்றம் ஏற்படுதோ அதே மாற்றம் தான் எங்கேயும் ஏற்படும். எங்க ஏற்படும்? நுகர்வோன் செலவு அல்லது விற்பனையாளர் வருமானத்தில் ஏற்படும். ஏன் என்று சொன்னால் என்ன ரீசன் என்று சொன்னால் இங்க என்ன விலை மாற்ற வீதம் தான் இருக்கு. தொகை மாற்ற வீதம் இல்லை. தொகையாளர் இருக்கவாதான டிஆர் அல்லது சிஓ நுகர்வோன் செலவு. அதான் இந்த காரணம். விலை மாற்ற வீதம் 10 என்று சொன்னால் இந்த நுகர்வோன் செலவில் விற்பனையாளர் வருமான மாற்ற வீதம் 10 தானே. அதே அளவு மாற்றம் தான் ஏற்படும். மாறாது. அடுத்தது கடைசிக்கு நாங்கள் என்ன செய்வதில்லை? தொடர்பு சொல்வதில்லை. தொடர்பு இல்லையா? இந்த 4 நிகழ்ச்சிக்கும் தான் தொடர்பு. ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. தெளிவா இருக்கும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எம்சிக்கு செய்ய ஈஸி. விளங்காட்டி கேளுங்க. விளங்கப்படுத்தி விடுறேன் திருப்பி.
குரூப்ல பாத்தீங்களா ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். ரெண்டையும் படிப்பிச்ச ஃபுல்லா இருக்கு. அதுல பாத்தீங்களா தெரியும். குரூப்ல போட்டிருக்கேன்னு பாருங்க. அதை எடுத்து எழுதி நீங்களா சரியா? இது ஃபுல்லா விளங்கி ஓகே விளங்கிட்டா பிள்ளையா? நுகர்வோர் செலவுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் இடையிலான தொடர்பு விளங்கிட்டா உங்களுக்கு? நான் சொல்லணும் ரெஸ்பான்ஸ் பண்ணா தான் அடுத்ததுக்கு போகலாம். அதில் இதுலயே நிற்பேன் நான். ரைட், விளங்கிட்டா? நுகர்வோர் செலவுக்கும் ரைட் விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கும் இடையிலான தொடர்பு விளங்கிட்டா? ரைட் ரைட் ஓகே ரைட். அடுத்ததை கவனிங்க. அடுத்தது என்ன படிப்பிக்க போறேன்டா? ரைட், இந்த இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் குணகம் எப்படி இருக்க போது இந்த கேள்வி கோடு அது தெரியும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் இன்னும் என்ன இருக்கும் இருக்கும் அப்படி தெரியும். ரைட், கொஞ்சம் ஃபாஸ்டா விடுவோம். இப்ப 2ஆம் பாடம் படிச்சு இப்ப நாங்க 10 பாடம் படிச்சு முடிக்கிறது. ரைட், கவனிக்கணும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எப்படி இருக்க போறோம் கவனிக்கணும். இது வந்து இதுல நடுப்புள்ளியில வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உண்டு. பிடி சமன் உண்டு. இந்த புள்ளியில வந்து பிடி சமன் முடிவிலி. பிடி கலைக்கிறவங்களுக்கு விளங்கும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பூரணர்கள் உள்ளது. ரைட், இந்த கேப்புக்குள்ள வந்து பிடி என்ன இருக்க போகுது? இப்பதான் படிப்பிக்கணும். என்ன இருக்க போகுது? ஒன்றுக்கு கூட. இந்த கேப்புக்குள்ள பிடி என்ன இருக்க போகுது? ஒன்றுக்கு குறைவு. இந்த இதுல வந்து பிடி சமன் 0. இது உயர்ந்தபட்ச விளைவீச்சு, இது தாழ்ந்தபட்ச விளைவீச்சு. உங்களுக்கு தெரியும். இது உயர்ந்தபட்ச விளைவீச்சு, உயர்ந்தபட்ச விளைவீச்சு. இது குறைந்தபட்ச விளைவீச்சு. இப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியுரிமை நிறுவனமாக இருந்தால் இது தெரியுமா? தனியுரிமை நிறுவனமாக இருந்தால் டிஆர் கோடு இதுல வந்து பிடி சமன் உண்டு. பிடி சமன் உண்டு. பிடி என்ற விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உண்டு. இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி உண்ட இடத்துலதான் லாபத்தை உச்சப்படுத்தும் தனியுரிமை நிறுவனம். லாபத்தை உச்சப்படுத்தும் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியணும். பிடி சமன் உண்டா இருக்கேதான் லாபத்தை உச்சப்படுத்தும். லாபத்தை உச்சப்படுத்துகின்ற நிகழ்ச்சி வந்து பிடி சமன் உண்டு. அல்லது நுகர்வோன் செலவு உச்சம் பெறும் மட்டம் என்னன்னு சொன்னால் பிடி சமன் உண்டு. அல்ல வருமானம் உச்சம் பெறுற மட்டம் என்னன்னு கேட்டால் பிடி சமன் உண்டு. லாபத்தை உச்சப்படுத்துற நிகழ்ச்சி என்னன்னு கேட்டாலும் பிடி உண்டு. ஒற்றுமை நிகழ்ச்சி அல்லது அழகு நிகழ்ச்சி அல்லது ஒற்றுக்கு சமனான நிகழ்ச்சியில தான் லாபத்தை உச்சப்படுத்து. வருமானம் உச்சம் பெற நிகழ்ச்சி என்று கேட்டாலும் பிடி சமன் உண்டு. நுகர்வோன் செலவு உச்சம் பெறுறதுன்னு கேட்டாலும் பிடி சமன் உண்டு. அந்த பிடி சமன் உண்டை கணிக்கிற முறை சொல்லி தந்துட்டேன். கீழ்த்துண்டின் கீழ் மேல் துண்டு ஒண்ணு தெராட்டி அப்படிதான் கணிவோம். பிந்தி வந்தா விட சொல்றேன். கீழ்த்துண்டின் கீழ் மேல் துண்டு. இதுல பாருங்க. இதுல 50 இருந்ததுன்னு சொன்னார். இதுல 20 இருந்ததுன்னு சொன்னார். 20 இதுல ஒரு 30 25 இருக்குன்னு சொல்லுவோம். இந்த நிகழ்ச்சி என்ன உண்டாண்டு காட்டுறது? கீழ்த்துண்டின் கீழ் மேல் துண்டு. கீழ்த்துண்டவளவு 25. மேல் துண்டவளவு இதுல இருந்து கழிக்கணும் 25. கழித்தீங்களா கொண்டு பேர் -1 -1 அவ கீழ்த்துண்டின் கீழ் மேல் துண்டு என்ன செய்யலாம்? நெகிழ்ச்சி காணலாம். அப்ப இதுல நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நெகிழ்ச்சியை உச்சப்படுத்துற மாட்டம் தெரியும். உங்களுக்கு நெகிழ்ச்சியில லாபத்தை உச்சப்படுத்துற மாட்டோம். அது சிலவா கண்டுபிடிக்கலாம். எங்க பிஇடி ஒன்று கூட வருதோ அங்கதான் நம்ம கவனிக்கணும். இங்க பாருங்க. இதுல சைவரசம் 8 இப்படி போகுது. ஒரு கம்பெனிகளை தந்துட்டு கேட்பான். இதுல நீங்க சைவரசம் 8 சைவரசம் 2 சைவரசம் 3 சைவரசம் 8 சொன்னால் இந்த இவ்வளத்துக்கு கிட்ட வரையதான் கிட்ட நெருங்கி போயிருக்க லாபம் கூடி கொண்டு போ. இங்க போயிருக்க லாபம் என்ன செய்யும்? லாபம் இல்ல விற்பனையாளர் வருமானம் என்ன செஞ்சு கொண்டு விற்பனையாளர் வருமானம் குறைஞ்சு கொண்டு போ. இங்க போய் விற்பனையாளர் வருமானம் குறையும். இங்க நெருங்கி போயிருக்க விற்பனையாளர் வருமானம் கூடி ஒன்றில உச்சப்படுத்தி பிரவீழ்ச்சி அடைவி விளங்குது. அவ இந்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு கூடவாக இருக்கும். வருமான கூட்டில பிடி ஒன்றுக்கு கூடவா இருக்கும். இந்த பகுதியை இது ஒன்று இந்த பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னால் பிடி என்னவா இருக்க போகுது? ஒன்றுக்கு கூடவா இருக்க போகுது. இதுல பிடி சமன் முடிவில். இங்க என்ன வர போகுது? பிடி சமன் 0. இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்குள்ள போட்டுட்டு அப்ப கேட்பான். ஏ
பி சி டி என்று தருவான். தந்து போட்டு இதுல 0.5 0.6 0.7 0.8 இதுல எந்த கம்பெனி வந்து அதிகளவான வருமானத்தை உழைக்கும்? இதுல எந்த கம்பெனி அதிகளவான வருமானத்தை உழைக்கும் சொல்லுங்க. இதுல எந்த கம்பெனி வந்து விலை அதிகரிக்கும் போது எந்த கம்பெனி வந்து அதிகளவான வருமானத்தை உழைக்கும்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஏபிசிடி எது உழைக்கும்? எல்லாரும் சொல்லணும். ஏஆ பிஆ சிஆ டிஆ? விலை அதிகரிக்க. ஏனென்றா நெகிழ்ச்சி அற்றது என்ன வருமானம் கூட போகுது. நேர்தொடர்பு எந்த கம்பெனி? டி கம்பெனி. ஏனென்றா இங்க இருந்து தொடங்க போற 0.5 0.6 0.7 0.8. அப்ப இதுக்கு இங்க கிட்ட வந்துட்டார், இந்த பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்துட்டார். அப்ப டி கம்பெனி தானே வருமானத்தை கூட உழைக்கும். விளங்கா சொல்றது? அப்ப இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக் கொள்ளுங்க. இதுவரை கேள்வி கேட்கப்படல. உங்களோட பேப்பருக்கு என்ன செய்யலாம்? சம்டைம் இந்த கேள்வியை கேட்கலாம். ஒரு நிறுவனம் லாபத்தை உச்சப்படுத்த, தனி நிறுவனம் லாபத்தை உச்சப்படுத்துறதை என்ன செய்ய வரைபட ரீதியாக விளக்கு கேட்டா இதுதான் படம். நீங்க கீறி போட்டு இதுல உண்டாண்டு காட்டிட்டு இங்கேயும் என்ன நடக்கும் காட்டி விடுங்க. சரி, ரைட். சொல்லுங்க. அந்த இப்ப விளங்கப்படுத்தினது கேபிசிடி போட்டு அதை ரிப்பீட் பண்ணேல்மா? இதா ரைட், ஓகே. என்னண்டா என்ன கேட்கிறாருண்டா, நான் சொல்றேன் என்னண்டா, இந்த பகுதியை ரெண்டா பிரியுங்க. இந்த பகுதி இஞ்சால ஏரையில இருக்குது. இஞ்சால ஒன்றுக்கு கூடின பகுதி தான் பேரு ஒன்றுக்கு கூடினது. இஞ்சால ஒன்றுக்கு குறைவல்லோ. சும்மா சொல்றேன். டிரைவர் இவர் ஒன்று கிட்ட போற ஒன்று கூடினாண்டா விட இது கூடின குறைஞ்சதை விடுங்க. இதை பாருங்க, ஒன்று கிட்ட போறேன். ஒன்றோட சரி அது உச்சம் பெற்றுட்டு வீழ்ச்சி அடைய போறேன். இப்ப நெகிழ்ச்சி வந்து இப்படி தருவாங்க. நெகிழ்ச்சி வந்து நெகிழ்வற்றதாக இருக்குது. பேப்பமே நெகிழ்வற்ற பண்ண இவ்வளவுக்கு நெகிழ்வற்றது தானே. சரி, இவ்வளவு வந்து நெகிழ்வு உள்ளது. ஒன்று நெகிழ்வற்றது இவ்வளவு வந்து நெகிழ்வல் அற்றது. ஒன்று குறைவு. அப்ப ஒன்று குறைவுன்னு சொன்னா விலை கூட போகுது. விலை கூடுதன்னு சொன்ன விலை கூடுதல் தாரான. இப்போ விலை கூடுதன்னு தாரான விலை கூடுதண்டு தாரான இல்லைங்களா? விலை கூடினா நூறோன் செலவு என்ன செய்யும்? அதிகரிக்கும். விற்பனையான வருமானம் அதிகரிக்கும். சொன்னா நேர்தொடர்பு. ஏனண்டா நெகிழ்வற்றதல்லோ. நெகிழ்வற்றது பிஇடி சமன் குறைவு. நெகிழ்வற்றது நேர்தொடர்பு. நேர்தொடர்பு வேண்டாம். நீங்க பாருங்க, இவரோட உச்சம் பெற்று. அப்ப இவர் 0.5 0.6 0.7 0.8 இது ஒன்றுக்கு நெருங்கி இருக்குதோ அதுதான் வருமானத்தை கூட பெறும். அது தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த வருமானத்தை கூட பெறுறது நெருங்கினதை பார்க்கணும். ஒன்றுக்கு நெருங்கினதை பார்க்கணும். எது நெருங்கினது? ஒன்றுக்கு 0.5 0.6 0.7 0.8 0.8 தான். டி தான் என்னத்தை பெறும்? வருமானத்தை உச்சப்பெறும் கம்பெனி. இப்படி ஒரு கேள்வி நான் எம்சிக்யூல விளங்கப்படுத்தி விட்டேன். பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும். விளங்குதா சொல்றது? அப்ப உங்களுக்கு நான் இதை விடுங்க. உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வருமானத்தை உச்சப்படுத்த மட்டும் தெரியும். ஒரு நுகர்வோன் வருமானத்தை உச்சம் பெறுற இடம் என்ன? அது பிஇடி சமன் உண்டு. இதை பாத்தீங்கன்னா சரி. அடுத்ததாக கவனிப்போம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ரைட், நுகர்வோனுக்கு இடையிலான இந்த நுகர்வோன் செலவை கூட்டுறான் குறைக்கிறான். சரி, இந்த விலை வந்து கூடுது, விலை கூடிய தொகை குறையுது. அதனால நெகிழ்ச்சியும் இல்லை மாறுது. இப்ப இப்படி இப்பதான் அந்த படகு நான் கவனிக்கணும். இது டி கோடு. இதுல வந்து பிஇடி சமன் உண்டு. இது பிஇடி சமன் என்னவா இருக்க போது? ஒன்றுக்கு கூட. இது பிஇடி சமன் முடிவி. இது பிஇடி என்ன? பிஇடி சமன் 0. இது பிஇடி சமன் ஒன்றுக்கு குறைவு. இது உயர்ந்தபட்ச விளைவீச்சு. இது குறைந்தபட்ச விளைவீச்சு. என்ன கேள்வி என்று சொன்னாங்க, இந்த நெகிழ்ச்சி வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யுது? முடிவிலியில இருந்து கவனிக்கணும். முடிவிலியில இருந்து 0 வரை குறை. என்ன காரணம் என்று கேட்பது. எப்ப கேட்டவன்டா? 2016 ஆண்டு கேட்டவன். 2016 நான் நினைக்கிறேன். 2021 திருப்பி கேட்டான்.
இந்த நெகிழ்ச்சி வந்து திருப்பி ஏன் மேலே வரைக்கும் குறைஞ்சு கொண்டு போகுது ரெண்டு போட்டு 4 மார்க்ஸுக்கு ஒரு பாட்டு உணவு கேள்வி போட்டேன். அதுக்கான விட எப்படி இருக்கணும்டா அன்றைக்கு நான் பேப்பர்லயும் ஒரு கேள்வி போட்டேன் என்னென்று இருக்கணும்டா. அப்ப நெகிழ்ச்சியை நாம என்னென்னு காணுவோம். இப்ப நெகிழ்ச்சியை முதலாவது எப்படி காணுவோம். இப்ப நெகிழ்ச்சியை காண்றதுக்கு பிடி சமன் டெல்டா கியூடி டெல்டான தெரியும் மாற்றம் டெல்டா பி இதர பிஎங்கள் கியூடியான ஒரு நோமன் நெகிழ்ச்சியை புள்ளி நெகிழ்ச்சியை காண்றதுக்கான சமன்பாடு இது. இப்ப நீங்க முதலாவது கொடுப்போம் நெகிழ்ச்சி இந்த பிங்கரின் சமன்பாட்டின் மூலம் காட்டப்படும் அல்லது நிறுவப்படும் என்று சொல்லி போட்டு இந்த டெல்டா ரெண்டாவது சொல்லி கொடுக்கணும். இந்த டெல்டா கியூடி இங்குள் டெல்டா பி என்னத்தை குறிக்கும் சொல்லுங்க. டெல்டா கியூடி இங்குள் டெல்டா பி ஒரு கேள்விக்கோட்டின் என்னத்தை குறிக்கும். வெரி குட். வியை குறிக்கும். வீணை குறிக்கும். வீணை குறிக்கும். இந்த வி என்ன செய்யாதுண்டா இந்த கேள்விக்கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியிலையும் என்ன செய்யாது மாறாதல்லோ. கேள்விக்கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளியிலையும் மாறாது. வி மாற்றம் அடையாது. வியை குறிக்கும். இந்த வி ஆனது கேள்விக்கோட்டின் எந்த பகுதியிலையும் மாறாது. கேள்விக்கோட்டில் எந்த பகுதியிலையும் மாறாது. இந்த வி மாறாது. ஏனண்டா நான் வி காண்றதுக்கு இதான சமன்பாடு வி சமன் டெல்டா கியூ இன் கியூ இன் டெல்டா பி. அந்த வி என்ன செய்யாது கேள்விக்கோட்டின் ஒரு பகுதியிலே மாறாது. ஆனால் இந்த பிஎங்கள் கியூடி வீதம் இருக்கல்லோ மூன்றாவது கொடுத்தே ஆகணும். இந்த பிஎங்கள் கியூடி என்று இருக்கிறதோ இந்த ஆரம்ப விலை ஆரம்ப தொகை இதுல ஒன்று இருக்கும். அப்ப பிஎங்கள் கியூடி என்ற விகிதம் ஒவ்வொரு புள்ளியிலையும் கேள்விக்கோட்டில் இருக்க ஒவ்வொரு புள்ளியிலையும் என்ன செய்யும் மாற்றம் அடையும். கேள்விக்கோடு ஒவ்வொரு புள்ளியிலையும் மாற்றம் அடையும். இது மூன்றாவது பாயிண்ட். பிஎங்கள் கியூடி இருக்கல்லோ அது வந்து கேள்விக்கோட்டில ஒவ்வொரு புள்ளியிலையும் மாற்றம் அடைஞ்சு போகுது. ஏனண்டா இந்த புள்ளியை கணிக்க போறோம்டா இதுல ஒரு விலை இருக்கும் இதுல ஒரு தொகை இருக்கும். இந்த புள்ளியில கணிக்க போறோம்டா இதுல ஒரு விலை இருக்கும் இதுல ஒரு தொகை இருக்கும். பிஎங்கள் கியூடி வீதம் மாறுறதாலதான் என்ன செய்ய போதுண்டா நெகிழ்ச்சி முடிவிலிருந்து CO வரை என்ன செய்யுது குறைவடையுது. 5வது பாயிண்ட் கொடுக்கணும் நெகிழ்ச்சி. அதனால்தான் நெகிழ்ச்சி முடிவிலிருந்து 0 வரை குறைவடைந்து செல்லுகின்றது. நெகிழ்ச்சி முடிவிலிருந்து 0 வரை குறைவடைந்து செல்லுகிறது. இப்படி எழுதியிருந்தா 4 மார்க்ஸ். இந்த படம் புரியுவீங்க. சரி விளங்க. 2016ஆம் ஆண்டு கேட்ட கேள்வி விளங்கிட்டா சொல்றது. முதலாவது நீங்க போடுறீங்க நெகிழ்ச்சி எப்படி காணுவோம் எழுதுவீங்க. எழுதி போட்டு டெல்டா கியூடிங்கள் டெல்டா பி. ஏனண்டா அது பிறகு கொடுக்கணும். டெல்டா கியூடிங்கள் டெல்டா பி கேள்விக்கோட்டின் சரிவின் தலைகீழ் பெறுமதி வியை குறிக்கும். இந்த பி ஆனது கேள்விக்கோட்டின் எந்த பகுதியிலையும் என்ன செய்யாது மாற்றம் அடையாது. கேள்விக்கோட்டின் எந்த பகுதியிலையும் என்ன செய்யாது மாற்றம் அடையாது. ஆனால் இந்த பிஎங்கள் கியூடி என்ற விகிதம் கேள்விக்கோட்டின் மீது உள்ள ஒவ்வொரு புள்ளியிலையும் மாற்றம் அடையும். இந்த புள்ளியில இந்த புள்ளி எல்லாத்திலையும் மாற்றம் அடைகிறதால இந்த நிகழ்ச்சியானது மேலிருந்து கீழ் நோக்கி அதான் பி முடிவிலிருந்து 0 வரை என்ன செய்யுது குறைவடைந்து செல்லுகின்றது. முடிவிலிருந்து 0 வரை குறையும். இதுதான் பூரண விளக்கம். ஓகே அப்படி விளங்கிட்டா தெளிவா. இப்படி ஒரு கேள்வி வந்து எழுத தெரியுமா தெளிவா. இல்ல கொஞ்சம் ஸ்பீடா இருந்தா ரெக்கார்ட் பாருங்க விளங்கும். ரைட் ரெக்கார்ட் போட்டு விடுறேன். அடுத்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் இறுதி பகுதி பார்க்கணும். கவனிக்கணும் கடைசி பகுதி. இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள். விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள்ல நீங்க தெளிவா இருக்கணும். ரைட் பதிலீடுகளின் கிடைப்பெனவு தன்மை. ரைட் பண்டத்தின் தன்மை. ரைட் கொண்டு விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள்ல கவனிக்கணும். கொண்டு பதிலீடுகளின் தன்மை. அடுத்தது பண்டத்தின் தன்மை. பண்டத்தின் தன்மை ஆடம்பர பண்டம் சொன்னால் விலைசார் நிகழ்ச்சி உள்ளது. அத்தியாவசிய பண்டம் விலைசார் நிகழ்ச்சி அற்றது. பண்டங்களின் தன்மை பதிலீடுகளின் தன்மை. அடுத்தது பண்டத்தின் பாவனை காலம்.
பண்டத்தின் பாவனை காலம் என்று சொல்லலாம், அல்லது வரையறைத்தன்மை முக்கியத்துவம். பண்டத்தின் பாவனை காலம். அடுத்த விலை மாற்றத்தின் பின் கழிந்துள்ள காலம். பண்டத்தின் விலை மாற்றத்தின் பின் கழிந்துள்ள காலம். விலை மாற்றத்தின் உள்ள காலம். இதுதான் மெயினான விஷயம். பதிலீடுகளின் தன்மை, பண்டங்களின் தன்மை, அடுத்த பண்டத்தின் பாவனை காலம், விலை மாற்றத்தின் கழிந்துள்ள காலம். வருமானத்தில் நுகர்வோன் செலவிடும் பங்கு, அதுவும் பெறும். வருமானத்தில் நுகர்வோன் செலவிடும் பங்கு. பண்டத்திற்காக நுகர்வோன் வருமானத்தில் செலவிடும் பங்கு. நுகர்வோன் வருமானத்தில் எவ்வளவு செலவிட போறோம். அப்ப இந்த காரணங்களை நீங்க காரணம் தெரிஞ்சா காணும். உங்களுக்கு கொஞ்சம் சோட்டா என்ன செய்வோம், எல்லா கேள்வியையும் தரவலா படிச்சு கொடுங்க. எம்சிக்கு 40 சரி எடுக்கக்கூடிய மாதிரி, மேலே இருக்கக்கூடிய மாதிரி காணும். 137 நாள், 136 நாள், 136 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 136 நாளையும் வடிவா பிரயோஜிங்க என்ன எடுக்கலாம், எடுக்கலாம். நீ யோசிக்கா இப்ப 2ஆம் பாடம் படிப்பிக்கிறார் இல்ல, இந்த 4 பாடத்தை நான் படிப்பிச்சுட்டு மிச்சம் 7, 8 உங்களுக்கு டீப்பா படிப்பிச்சுட்டு மிச்சம் எம்சி வெறுமாண்டு தான் படிப்பிக்க போறோம். படிப்பிச்சு உங்களுக்கு ஓகே தேவஸ்காரன் என்ன செய்யலாம், எடுக்கலாம். வச்சுக்கள் சக்சஸ் ஆயிருக்கு. நீங்க தொடர்ந்து கண்டினியூவா வரணும். நேற்று கிளாஸ் போடாதுக்கு தான் இன்றைக்கு கிளாஸ் போட்டது. நான் வந்து கிளாஸை வந்து கட் பண்ணல, நான் போட்டதுக்கு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். வீக்ல 3 கிளாஸ் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் நான். விளங்கிட்டா சொல்றது? அப்ப இதுதான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில முடிஞ்சு. அப்ப இனி பார்க்க வேண்டியது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியும் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியும் பார்க்கும். அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியையும் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியையும் நான் நினைக்கிறேன் எப்படி நாளைக்கு எப்படி கிளாஸ் போடுவேன் விடிய. நாளைக்கு பார்த்து போடுவோம் வருமான நிகழ்ச்சியையும் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியும் இப்படி இருக்கு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.